இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள் மற்றும் 8ஆம் வசனத்தையும் முன்னுரையையும் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல் வசனத்தில் ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய ஆமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூசின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். ஆமோனின் புத்திரனாகிய என்று சொல்லி தொடங்குகிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 21 அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது எசேக்கியா ராஜாவுக்கு பிறந்த மனாசே சுமார் கிமு 696 642 வரையிலும் நல்ல அரசனாகிய எசேக்கியாவுக்கு பிறந்து 12 வயதில் அரியணை ஏறி 50 ஆண்டுகள் துன்மார்க்கமான ஆட்சியை செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். நரபலி செலுத்துகிற காரியங்கள், விக்கிரக வழிபாடுகள், தோப்பு விக்கிரகங்கள் இவைகளை பெருக்கி தேசத்தை 55 ஆண்டுகள் சீரழித்தவனாக அவன் காணப்பட்டான். அவனுக்கு பிறந்த அந்த ஆமோனின் புத்திரன் என்று போட்டிருக்கிறத இந்த ஆமோன் கிமு 642 640 வரையிலும் தந்தையிலும் கேடான ஆட்சியை செய்தான். இவன் 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தான். இவன் கொலை செய்யப்பட்டு இவன் மரித்தான். அதற்கு அடுத்தபடியாக யோசியா அந்த நாட்களிலே தான் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லுகிறது. சுமார் கிமு 640 608 வரையிலும் இவர் ஆட்சி செய்தார். இவருடைய மகன்தான் யோபகாஸ். 3 மாதங்கள் ஆட்சி செய்து சிறைபிடிக்கப்பட்டு சென்றார். யோயாக்கீம், சிதேக்கியா இவர்களெல்லாம் இவனுடைய மகன். யோயாக்கீமுடைய மகனாக இருந்தான். இதோடு கூட சிதேக்கியா கடைசி அரசனாக, அதற்கு பின்பாக பாபிலோனுக்கு யூதர்கள் சிறைபிடித்து கொண்டு செல்லப்பட்ட காரியங்களை குறித்து தெளிவாக கற்றிருக்கிறோம். இங்கே எஸ்கியா என்று போடப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். இது வரலாற்றில் எசேக்கியா ராஜாவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது செப்பனியாவின் தாத்தாவாகிய கெதலியாவின் தாத்தாவாகிய எசேக்கியா என்கிற காரியமானது. இவர் ஒரு அரச பரம்பரையில் வந்த ஒரு செப்பனியா. அங்கே ஆட்சி செய்யக்கூடிய அரண்மனையில் அநேக சொந்த பந்தங்களை உடையவர் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக அவருடைய பின்னணியும் இங்கே கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். செப்பனியா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தேவன் மறைக்கிறார் அல்லது பாதுகாக்கிறார் என்கிற பொருள். இப்போது இவர் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் தேசத்தில் இதுவரையிலும் இந்த பூமியில் நடக்காத ஒரு காரியத்தை குறித்து அவர் தீர்க்க தரிசனத்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். இதுவரையிலும் நிறைவேறாத ஒரு நாளை குறித்து, ஒரு காலத்தை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல முற்படுகிறதை பார்க்கிறோம். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் உண்டான எல்லாவற்றையும், ஆங்காங்கே அழிவுகளை மாத்திரம்தான் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஒரு சில இடங்களிலே அழிவுகள் என்று பார்க்கிறோம். முழு உலகத்தையும் வாரிக்கொள்ளுகிற ஒரு அழிவானது நம்முடைய நாட்களிலேயோ நம்முடைய முன்னோருடைய நாட்களிலேயோ நடந்ததில்லை. ஆனால் நோவாவின் நாட்களிலே நடந்ததை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்று சொல்லி நோவாவோடு கூட பேசி நோவாவையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய 3 குமாரர்களையும் குமாரர்களின் மனைவிகளையும் மொத்தம் 8 பேரை மாத்திரம் அந்த பேழைக்குள்ளாக வைத்து பாதுகாத்து, நல்ல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், அதே போல் கொஞ்சம் அசுத்தமானவைகளாக இருந்துன்னா ஒவ்வொரு ஜோடியாக எடுத்து நோவாவு ஆண்டவர் பேழைக்குள்ளாக வைத்து அவைகளை பாதுகாத்ததை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக 40 நாட்கள் மழை பெய்து அங்கே பூமியின் ஊற்றுக்கண்களெல்லாம் திறந்து மலைகளுக்கு மேலாக தண்ணீர் எழும்பும்படியான காரியங்கள் நடந்து ஆண்டவர் ஒரு விசை இந்த பூமியை அழித்ததை, முழு காரியத்தையும் அழித்ததை குறித்து நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம் 15-16 இப்போ ஆண்டவர்
அந்த தண்ணீரெல்லாம் வற்றின பின்பு நோவாவை இந்த பூமியில் வைக்கும் பொழுது ஒரு உடன்படிக்கையை நோவாவோடு கூட மனுஷர்களோடு கூட ஆண்டவர் ஏற்படுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ சந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் பொழுது தேவனுக்கும் மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான அந்த உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கும் மழை பெய்து முடித்த உடனே அங்கங்கே நாம் நிறைய நேரங்களில் வானவில்லை பார்க்கிறோம். அதாவது விப்ஜியார் என்று சொல்லக்கூடிய அந்த கலரை உடைய அந்த வானவில் வானத்தில் தோன்றும் பொழுது நான் முழு உலகத்தையும் வாரிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிற வண்ணமாக அந்த அடையாளத்தை மனிதனுக்கென்று நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது, அவர்களுடைய எரிச்சலின் அக்கினியினால நாடெல்லாம் அழியும், நாட்டின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார் என்று பார்க்கிறோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதியிலையும் செப்பனியா சொல்கிறார், பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால அழியும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முழு உலகத்தையும் அழிக்கிற காரியங்கள். இன்றைக்கு ஒருவேளை கொரோனாவின் நாட்களில் முழு உலகமும் முடக்கப்பட்டிருந்ததே ஒழிய முழு மக்களை ஆண்டவர் வாரிக்கொள்ளவில்லை, அழிக்கவில்லை. முழு உலகத்தையும் அழிக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை, நிறைவேறாத தீர்க்க தரிசனத்தை குறித்து இவர் பேசுகிறார். நாம் சின்ன வயதில் நாம் சண்டே கிளாஸ் படிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கப்படுவதுண்டு, ஒரு முறை ஆண்டவர் இந்த பூமியை தண்ணீரினால் அழிச்சிட்டார், இனிமே அக்கினியினால் அழிப்பார் என்கிற காரியம் இங்கே செப்பனியா 3:8 பின்பகுதியில் பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும், எல்லாம் டோட்டலாக, அதாவது மனுஷர்கள், மிருக ஜீவன்கள், சமுத்திரத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் அழிப்பேன் என்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தோடு கூட தன்னுடைய அதிகாரத்தை தொடங்குகிறார். இதனை உறுதிப்படுத்தும் வண்ணமாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-13 வரையிலும் பேதுரு சொல்லுகிறார், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மணபடவென்று அகன்று போகும், பூதலங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் மெரிந்து அழிந்து போகும் என்று சொல்கிறார். பூமி, அதில் உள்ள கிரியைகள், மனுஷனால் உண்டாக்கப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் டோட்டலாக அவைகள் அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழியும், அழிந்து பூதலங்கள் எரிந்து உருகி போகும் என்று சொல்லி அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று பேசுகிறார். என்ன, எப்படி நோவாவின் நாட்களில் முழு உலகமும் வாரிக்கொள்ளப்பட்டாலும், முழு மிருக ஜீவன்கள், சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் வாரிக்கொள்ளப்பட்டாலும் 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டது போல இவைகளை எல்லாம் அழிந்து போகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த நடக்க தேவ பக்தி உள்ளவர்களாக நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால், அந்த நாட்களிலே வாழ்ந்த அந்த நோவாவை போல, அந்த பேழைக்குள்ளாய் பாதுகாக்கப்பட்டது போல, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வசனம் சொல்லுகிறதே, அதன்படி நாம் ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்த நடக்கையில் பக்தியுள்ள வாழ்க்கையை, தேவ பக்தியினால் நிறைந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் முழு உலகமும் வாரிக்கொள்ளப்படுகிற ஒரு நாள் வரும் என்று பேதுருவும் உறுதிப்படுத்துகிறார். அந்த நாளில், அதற்கு முன்பாக ஆண்டவருடைய ரகசிய வருகையில், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்களில், மத்திய ஆகாயத்தில் கர்த்தர்தாமே, அவர் ஒருவர் மாத்திரமே பிரதான தூதர்களோடு கூட அவர் அந்த தேவ எக்காலம் முழங்க வரும் பொழுது, ஒரு நொடி பொழுதில், ஒரு இமைப்பொழுதில் நம் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழுகிற ஒரு உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இனி வரப்போகிற ஒரு மிகப்பெரிய அழிவை குறித்து எச்சரித்து மீண்டுமாக யூதாவுக்கும்
எருசலேமுக்கும் வரக்கூடிய அந்த அழிவை குறித்து பின்பாக பேசுகிறதை நாளைய தினத்தில் கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு பேதுரு சொன்ன காரியங்கள் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களில் எழுதப்படட்டும். நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை மாத்திரம் வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.